லாஸ்ட் பார்ட்டில் அந்த குட்டி பொண்ணு எனக்கு எந்த விதமான நான்வெஜ்ஜும் வேணாம், அது மட்டும் இல்லாமல் நான் யார் கூடயும் சண்டை போட மாட்டேன், அதனால என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க ஊர் தலைவரோ சொன்ன பேச்சு கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாரா. அந்த குழந்தைய அழுதுகிட்டே போகிறா. இதை பார்த்துட்டு பாட்டியோட ஃபஸ்ட்டு மருமகனால் தாங்கிக்கவே முடியல. நிறுத்துங்க, நான் அந்த குழந்தைய வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணும் நான் என் வாழ்நாள் முழுக்க உங்கள் பேச்சு கேட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஊர் தலைவரோ வேணாமா இவளை கொண்டுட்டு போய் சிட்டிக்குள்ள விட்டுடலாம், அதுதான் நம்ம இங்க இருக்க எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த பாட்டியோட ரெண்டாவது மருமக வராளா. இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தன்னுடைய கோ சிஸ்டரை பார்த்துட்டு இங்க பாருங்க, ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இதுல உங்க ஹஸ்பண்ட் வேற ஏற்கனவே முடியாம கிடக்குறாரு, எந்த வேலைக்கு போறது இல்ல, இப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவளோ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கமா, நீ ஒரு அம்மாவாக போறதானே, இந்த குழந்தையோட அழுகைய பார்த்து உனக்கு பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கலாம். சுத்தி இருக்கக்கூடியவங்களோ ஏமா வீட்டுல நிறைய காசு வச்சிருக்கியா, என்ன குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு குழந்தை இல்லை, அதனால இவளை என் பொண்ணாவே வளர்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஊர் தலைவரோ வீட்டுக்கு போய் உன்னுடைய அத்தை கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வாமா, அதுக்கு பிறகு இதை பத்தி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சுத்தி இருக்கக்கூடியவங்களோ அது சரிதான், இவ மாமியார் இருக்காலே ரொம்ப வந்து கொடுமைக்காரி, அது மட்டும் இல்லாம வந்து ரொம்ப கஞ்சம், இதுல வந்து இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒத்துக்குவாளா என்ன, சரியான வில்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா முதல்ல ஒன்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டுருவா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பாட்டி என்ட்ரி கொடுக்குறாங்களா. வாயை முடுங்கடி, யாரை பார்த்து பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் நல்லவ கிடையாதா கெட்டவளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எல்லாரும் வந்து அமைதியா இருக்காங்களா. இப்ப மருமகளோ அம்மா உங்ககிட்ட கேட்கலன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரெண்டாவது மருமகளோ பாத்தீங்களா அத்தை, உடனே வந்து இவங்களை வந்து அலோ பண்ணக்கூடாது, இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களோ வாய மூடு, மாசமா இருக்கேன்ற பேர்ல வீட்டுல ஒரு வேலையும் செய்யறது இல்ல, இதுல வந்து நினைச்ச நேரத்துக்கு எதையாவது சாப்பிட்டு அவங்கள குறை சொல்லிட்டே இருக்கிறது, இந்த இடத்த விட்டு கிளம்ப முதல்ல அப்படின்னு சொல்ல அவளை அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுறாளா. அதோ மருமகளை அத்தைய பார்த்துட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு டைமே இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பயமுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னுடைய மருமக இந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா, நாங்க தான் வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சுத்தி இருக்கக்கூடியவங்களும் இந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இவளை ஏதாவது வேலை வாங்கணும் இல்ல இவளை வேற யாருக்காவது வித்துடணும் அப்படின்ற கெட்ட எண்ணத்தோட கூட்டிட்டு போறீங்களா என்ன, இப்படிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாயை மூடுங்க, இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப எல்லாருமே வாயை மூடிட்டு நின்றுட்டு இருக்காங்களா. இப்ப இந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்க கூட வந்து எங்களோட சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்க. அந்த செல்ல குட்டியும் கீழே முட்டி போட்டு என்னுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கட்டுப்பட்டு மரியாதை கொடுத்து இருப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா இன்னையில இருந்து வந்து என்ன பாட்டின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல. அந்த பொண்ணும் பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட. இப்ப ஃபர்ஸ்ட் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். சுத்தி இருக்கக்கூடியவங்களோ அது சரி, இந்த குழந்தை வந்து இனிமேல் எப்பவும் வேலைக்காரி மாதிரி தான் இருக்க போறா, அவங்களுக்கு வந்து நிறைய வேலை பார்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த குட்டி பொண்ணோட ஆன்டியோ இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா அப்படின்னு கேட்க. ஊர் தலைவரோ விளையாடுறியா, நீயும் வந்து வச்சுக்க மாட்ட, ஒருத்தவங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி கூட்டிட்டு போனா உனக்கு என்ன திமிரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ வளர்ந்து இவங்களுக்கு நிறைய வேலை பார்த்து கொடுத்துட்டு இருப்பா, அதனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்ல. ஊர் தலைவரோ உனக்கு என்ன மூளையே கிடையாதா, என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க. இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலா வந்து எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு தேவையான தானியங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல. சுத்தி இருக்கக்கூடியவங்களோ ஆத்தாடி சரியான பேயா இருப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டியோ உனக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. எனக்கு வந்து 5 கிலோ தானியங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க. பாட்டியோ எங்ககிட்ட அவ்வளோ கிடையாது, 2 கிலோ தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த கிராமத்துல வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களா, பஞ்சத்தால உணவு கிடைக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு பெரிய விஷயம், அதனாலதான் அந்த பொண்ணுக்கு பதிலா வந்து அவ அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காளா. இப்ப தன்னுடைய முதல் மருமகளை வந்து பார்க்க அவளும் கொண்டுட்டு போய் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தானியங்களை கொடுக்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வாங்கிக்க. பாட்டியோ கிராம தலைவர் இங்கேதான் இருக்காரு, தானியங்களுக்காக இந்த பொண்ணை வந்து வித்துட்டா, அதனால வந்து ஏதாவது ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க, இனிமேல் இவளுக்கும் வந்து இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல. இப்ப ஆன்டியோ அது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்டை பார்த்துட்டு சீக்கிரம் எழுதி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காளா. போகும்போதே கால் தடிக்கி கீழே விழுந்து அவங்க கொடுத்த அந்த தானியங்கள் ஃபுல்லாமே கீழே சிந்திருது. ஆன்டியோ உனக்குலாம் நல்லா வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கிராம தலைவரை வந்து ஹஸ்பண்டை பார்த்துட்டு எங்க போற, வந்து எழுதி கொடுத்துட்டு போ, வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போங்கடி நான் வில்லியாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்களா. மொதல் மருமகளும் அத்தைக்கிட்ட வந்துட்டு ஏதோ எழுதி கொடுத்துட்டாங்கம்மா, இந்த குழந்தைக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை காமிச்சிட்டு இருக்க. அவங்களும் ஒரு துணியை தூக்கி மொதல் மருமக மேலேயே எரிஞ்சிட்டு இருக்காங்க. இல்லாத பொம்பளை, நான் வயசானவ, நான் போடுற மாதிரி அந்த ட்ரெஸ் இருக்கு, போ எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காளா. இப்போ அவளோட ஹஸ்பண்டும் வாங்கி பார்த்துட்டு பரவாயில்ல இதை கொடுத்துட்டு நம்மளோட இந்த குட்டி தேவதை இருக்கா இல்லையா, அவளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை, அதனால வந்து உடனே அதை மாத்திட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணும்
ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. என்ன சொன்ன, என்ன பாட்டின்னு கூப்பிடுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உட்காந்துட்டு இருக்க அவங்க பையனை பார்த்துட்டு தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்றாளா. இனிமேல் என்ன அங்கிள் கூப்பிட்டு இருக்கா, அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணும் எனக்கு தான் அப்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இப்போ வந்து அவரை பார்க்குறாளா. அவனும் வந்துட்டு எப்போவுமே அப்பா தான், அவர் வந்து என்னைக்கு வந்து மாறமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த குட்டி பொண்ணும் அந்த அவனை பார்த்துட்டு அப்பான்னு சொல்லி கூப்பிட்றாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுது. இங்கே பாரு, என்னுடைய கோட் ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் கொண்டு போய் வந்து சந்தையில் விற்றுட்டு அதுக்கு பதிலாக பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. யாரோ வந்து விளையாடுறியா, குளிர்காலத்தில் போகிறதுக்காக வாங்கி வச்சிருக்கோம், அப்போ குளிர் வரும்போது என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. குட்டி பொண்ணு தேவை அப்பா நீங்கள் வந்து ட்ரெஸ் எதுவும் உங்களுக்கு வாங்கிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க. அவனும் வந்துட்டு இங்கே பாருமா, இந்த கிராமத்துலேயே நம்ம குடும்பம் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், அதுக்கெல்லாமே காரணம் நான் தான். என்னால் வந்து வேலைக்கு போக முடியல, அதுக்கு காரணம் எனக்கு இருக்கக்கூடிய இந்த நுரையீரல் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. மாமியாரோ வந்து கவலைப்படாதடா, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து உன்னோட இந்த வியாதியை எப்படியாவது வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னமா பேசுறீங்க, அவ்வளோ பணத்தை எப்படிமா நம்மளால சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இருக்கக்கூடிய மருமகளோ கவலைப்படாதீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் போய் நிறைய விஷயங்களை வந்து சேகரிச்சுட்டு வரேன், அதை வித்து ஏதாவது பணம் சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணும் நானும் வரேன், எரிக்கிறதுக்கு தேவையான மரக்குச்சி எல்லாமே நான் வந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாளா. பாட்டியும் வந்துட்டு மிதவப்போ பத்திரம் அப்படின்னு சொல்ல. இப்போ திரும்பி வந்து மருமகளும் மகனும் பார்த்துட்டு இருக்காங்களா. பாட்டி வந்து ஒண்ணுமே வந்து அமைதியா இருக்காங்க. போன கொஞ்ச நேரத்துலயே அந்த குட்டி பொண்ணு இங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல மொத்த குடும்பமும் ஓடி போய் பார்க்குதா. என்னன்னு பார்த்தா இங்கனுக்குள்ள கிடக்கக்கூடிய மரக்கட்டையை எடுத்தேனா அந்த இடத்துல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல. பாட்டியோ அதை தொட்டு பார்த்துட்டு இது வந்து ஹாட் ஸ்ப்ரிங், உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணும் மன்னிச்சிருங்க பாட்டி, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நீ எதுவும் கஷ்டப்படுத்தலமா, உண்மையிலேயே நீ எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச அதிர்ஷ்ட தெய்வத்தை தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. வந்தா அந்த குழந்தையோட ஆன்டி இருப்பா இல்லையா, ரெண்டாவது மருமக கிட்ட இங்கே பாரு நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், உடனே அந்த இருக்கா பத்தி அந்த குட்டி பிசாசு அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணு பாட்டியை பார்த்துட்டு இவங்க என்ன துரத்திக்கிட்டே வராங்களே பாட்டி அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு கோவம் வந்துருதா. இப்போ நான் ரெண்டாவது மருமகளை பார்த்துட்டு இங்கே பாரு, இது என்ன வாயா இல்லை வேற என்னம்மா, எப்போ பார்த்தாலும் நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குறவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்படி தேவையில்லாத பேசிட்டே தெரியறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் நீங்க என்னை பத்தி எப்படி எப்படி இந்த மாதிரி பேச போச்சு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு உட்காந்துட்டு ஆண்டியை பார்த்துட்டு நீ எல்லாம் வந்து ஒரு பொம்பளையா, எதுக்காக தேவையில்லாம இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தன்னுடைய ரெண்டாவது மருமகளை பார்த்துட்டு நீ மட்டும் ஃப்ரெண்டா இல்லைன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா வந்து உன்னை 2 போடு போட்டுருவேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த குட்டி பொண்ணும் நான் சொல்ல பேச்செல்லாம் கேட்டு நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரெண்டாவது மருமகளோ வாய மூடுறி, நீ என்ன சொல்ல பேச்சு கேட்க போற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்களா. பாட்டிக்கு கோவம் வந்துடுது. வாய மூடு, இவ என்னுடைய பேத்தி, எப்படி இவளை வந்து நீ வந்து இந்த மாதிரிலாம் பேச போச்சு அப்படின்னு சொல்ல. ரெண்டாவது மருமகளை விளையாடுறீங்களா என்ன, உங்களுடைய வாரிசை வந்து வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன், அப்படி இருக்கும் போது என்னையும் வந்து திட்டிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நான் வந்து தனியா போயிடுவேன். உடம்பு முடியாம இருக்க உங்களுடைய பையனால எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னுடைய ஹஸ்பண்ட் தானே சம்பாரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல. பையனும் இவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பேன், எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு எங்க 2 பேத்தையும் வளர்த்துருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்ப மாமியாரோ நீ பேசாம இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டத்துலையும் நாங்கள் சாப்பிடலைன்னா கூட நீ வந்து மாசமா இருக்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்காக நீ கொடுக்குற பரிசு இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு துயரம் இந்த வீட்டில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்களா. மேலே குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணோட ஆன்ட்டியோ இங்கே பாரு, இந்த வீட்டில் சம்பாதிக்கிறதே உன் புருஷன் ஒரு ஆள் மட்டும்தான், நீ ஒரு ஆள் மட்டும்தான் இந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க, மீதி ஃபுல்லாமே எக்ஸ்ட்ரா தான், பிசாசு வந்த நேரம் தான் எல்லாமே, அதிர்ஷ்டம் கேட்டவ உன் வயிற்றுல இருக்க குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணு வேகமாக ஓடி வந்துட்டு ஆண்டி உங்களுடைய பிறக்க போகிற குழந்தைய நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ அந்த ரெண்டாவது மருமகளோ அந்த குட்டி பொண்ணு கீழே தள்ளி விட்டுட்டு இருக்க. ஆண்டியும் வந்து சிரிச்சிட்டு இருக்காளா. பாட்டிக்கு கோவம் வந்துடுது. அந்த குட்டி பொண்ணு தூக்கிட்டு இங்கே பாரு, நான் தான் உன்னுடைய பாட்டி, ஃப்யூச்சரில் உன்னை யாராவது அடிச்சாங்கன்னு வச்சுக்கோமே, நிச்சயமா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த குழந்தையோட கையில் கொடுத்து மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா இல்லையா. அவங்க ஆண்டியை தூக்கி எரிய அவளோ வந்து என்னை விட்டுடுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு அந்த குழந்தை அதுக்கு பிறகு பின்னாடி நின்றுட்டு இருக்க மருமக பையன் எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்க. மருமகளோ வந்து இங்கே பாரு, அத்தைக்கிட்ட வந்து மரியாதையை வந்து மன்னிப்பு கேளு, இந்த விஷயத்தை இதோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மாமியாரோ வந்துட்டு இல்ல இந்த குடும்பத்தை 2ஆ பிரிக்கணும்னு சொல்லிட்டா, அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் பையனும் அம்மா எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறீங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே 2ஆ பிரிச்சிடலாம், இனிமேல் உன்னுடைய வேலைகளை நீ தான் பார்த்துக்கணும், இனிமேல் எங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கர்ப்பமாக இருக்கக்கூடிய எவ்வளோ வந்து ஐயோ அப்படின்னு நம்ம வெளியே நாம தான் பார்த்துக்கணும்
இருக்கணுமா அப்படின்னு மனசுக்குள்ள மருமகளை நார்த்து சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்த நீங்க எடுத்துக்கோங்க, உங்க பையன் ரொம்ப வீக்கா இருக்காரு, உங்க எல்லாத்துக்குமே அந்த இடம் போதுமானது அப்படின்னு சொல்ல மாமியாருக்கு கோவம் வந்துருது. 5 ஏக்கர் நிலம் இந்த வீடு, அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி நீ செட்டில் பண்ண சொல்லுவ, நான் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த குழந்தையோட ஆன்டி இருக்கா இல்லையா, இப்போ 2வது மருமகளை பார்த்துட்டு வெளியில நின்றுட்டு நீ எதுக்காக பயந்துட்டு இருக்க, நீ தைரியமா கேளு, ஏன்னா இந்த வீட்டில் சம்பாதிக்கக்கூடியது ஓம் பூச்சியும் ஒருத்தே மட்டும் தானே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டு, நான் தான் சொன்னேன்ல இந்த அதிர்ஷ்டம் கிட்ட குட்டி பேசாத வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்ல இப்போ இந்த குட்டி பொண்ணும் நான் ஒன்றும் அதிர்ஷ்டம் கிட்டவ கிடையாது அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு கோவம் வந்துடுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டையை எடுத்துட்டு ஏண்டி ஒன்று தான் உள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்காங்களா, அவ்வளோ பயந்து ஓடிட்டு இருக்கா. மொத்த குடும்பமும் பின்னாடியே ஓடி வர அந்த அத்தையோ பாட்டியை பார்த்துட்டு எங்க ஓடி என்னை படி பார்ப்போம், நான் தான் சொன்னேன்ல மறுபடியும் சொல்றேன், இவ அதிர்ஷ்டம் இல்லாதவ. ஃபர்ஸ்ட் இவளோட அம்மா இருந்தா, அதுக்கு பிறகு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணுக்கு கோவந்துருதா, என்னுடைய அப்பா ஒன்றும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்க அப்பா திரும்பி வருவாரு, பேயா மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டே, பாட்டி நான் ஒன்றும் அதிர்ஷ்டம் கெட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. அந்த மாமியாரோ அழுகாதம்மா, நீ என் குடும்பத்துக்கு கிடைத்த அதிர்ஷ்ட தேவதை, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கேவலமான அத்தையோ பாரு, கொஞ்ச நாள்லயே உடம்பு முடியாம இருக்கக்கூடிய உங்க பையனை கொன்றுவா, அப்புறமா மருமக, அப்புறமேட்டு வயசான நீங்க, இப்படி மொத்த குடும்பத்தையும் அழிச்சதுக்கு பிறகு இந்த குட்டி பிசாசு யாருக்கும் தேவைப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மிலிட்டரியா சேர்ந்து ஒரு ஜீப் நிக்குதா, இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.